சொல்லுப்பா, என்ன சொன்னாங்கன்னு. அந்த பொம்பளைய எங்க பக்கம் இழுத்துருவேன்னு சொல்றான். அந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம். அதை ஏமாத்தி திருடுறதுக்காக தானே நீ அவங்க கூட இருக்கன்னு சொல்றான். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்க, அப்புறம் என்ன நடக்குது பாருன்னு சொல்றான் பெரியமா. ஏன் வெற்றி, அவனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? பல்ல உடைச்சு கையில குடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்ல பெரியமா, நிம்மி அவளெல்லாம் கொலையே பண்ணா கூட தப்பு இல்ல. இதுங்கள என்ன ஜென்மங்களோ. இப்பவும் சொல்றேன், என் சொத்துல நையா பைசா கூட உங்களுக்கு போக கூடாது. அத்தை, உங்க பையன் மாதிரி உங்கள மாதிரியும் திவ்யா மேல பாசமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே. இத பாருங்க. நமக்கு முன்னாலேயே நிம்மி அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அத்தை. இது உங்ககிட்ட காட்டக்கூடாது, இவர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். அவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே. எப்ப பார்த்தாலும் இவரை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தை. அவங்க இவரை ஏதாவது... கவிதா, நான் இருக்கேன்ல. முதல்ல வெற்றி கூட்டிட்டு உள்ள போ. போன்னு சொல்றேன்ல. போ. பெரியமா, கவிதா தான் அறிவில்லாம இதை கொண்டாந்து காமிச்சிட்டாங்க உங்ககிட்ட. தயவு செஞ்சு நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. திவ்யா சின்ன பொண்ணு, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதை நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க பெரியமா. ப்ளீஸ் பெரியமா. சரிப்பா, நீ உள்ள போ. நீங்க எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னாதான் உள்ள போவேன். சரிப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் பெரியமா. பரவாயில்லங்க, நீங்களும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரியே பேசிட்டீங்க. நீ வேற, நான் நிஜமாவே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு தான் வரேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப அவன் திட்டினதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தீங்களா? நீ என்ன லூசா? என்ன ஒரு வார்த்தை பேசிட்டு அவன் உயிரோட போயிடுவானா? நான் அவன்கிட்ட பேசினதெல்லாம் அவன் என்கிட்ட பேசின மாதிரி பெரியமா கிட்ட சொல்லியிருக்கேன். நல்ல வேலை நீ அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்ட. இனிமே அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து பார்த்தா இவ்வளவு வேலையை நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படியம்மா செய்வீங்க? பாட்டி, அதுக்காக நீங்க வேலை செய்ய போறீங்களா? நீங்க வேலை செஞ்சு உடம்பு சரியில்லாம போனா அத்தைக்கு தானே சிரமம். நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க பாட்டி. வாங்க உட்காருங்க. வாங்க. என்னம்மா இது? உட்காருங்க. ஒரு வேலை கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. உட்காருங்க. உட்காருங்க. சரி, சூர்யா எங்க போயிருக்கா? என்ன சூர்யா, அங்க பாட்டி கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா குயிக்கா முடிச்சிடலாம்ல. நீங்க வேணா போய் செய்யுங்க. நான் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ வரியான்னு கேட்டேன். நீங்க வேலை பாக்குறீங்க, நான் வேலை பார்க்கலன்னு குத்தி காமிக்கிறீங்களா? ஐயோ இல்ல சூர்யா, நீ தப்பு புரிஞ்சுக்கிட்ட. இங்க பாருங்க, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க போய் பாருங்க. உங்களை யார் வேலை பார்க்க சொன்னது? நீங்க வேலை பாக்குறீங்கன்றதுக்காக எல்லாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. ஐயோ சாரி சூர்யா, நான் ஏதோ சொல்ல வந்து நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஐம் சாரி.
உண்மையா நான் உன்கிட்ட என்ன சொல்ல ப்ளீஸ் வந்தேனா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விடுங்க. சுந்தரி, அத்தை, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க அத்தை. மதி எங்க? உள்ளதா இருக்கா அத்தை? மதி, வரேம்மா. என்னம்மா குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டேன் பாட்டி. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க பாட்டி. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எக்காரணத்தை கொண்டும் அப்சராவை மட்டும் வேலையை விட்டு நீக்கிறாத. அவ இங்கதான் இருக்கணும். நியாயமா பார்த்தா அப்சராவுக்கு தான் அந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. பாவம்மா, அவளுக்கு அந்த வீட்டுல வாழணும்னு ரொம்ப ஆசை. அந்த பையன் மேல அவ்வளவு பிரியமா இருந்தா. இவங்களுக்கு தான் நல்லவங்களை கண்டாலே ஆகாதே. என்னென்னமோ பண்ணி அவ மனசை நோகடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. போறப்ப அந்த பொண்ணு விட்ட கண்ணீர் என் மனசுக்குள்ள இப்பவும் நிக்குது. இந்த குடும்பத்தில் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்சரா இங்கே இருக்கட்டும். அந்த சஞ்சய பையில திருத்துறதுக்கு அவ ஒருத்தியால தான் முடியும். பக்கத்துல இருக்கிறப்போ ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளாவது அவங்கள ஒண்ணு சேர்த்துடலாம்ல. அவங்க பண்ண பாவத்துக்கு நாம தான் பரிகாரம் தேடணும். உன் சித்தப்பன் கோவப்படுறான், சண்டைக்கு வரான்னு சொல்லி தயவு செஞ்சு அவளை அனுப்பிடாத. பாட்டி, யார் வந்து சொன்னாலும் அப்சராவை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். உங்க பையன் வந்து கத்தனா பேசாம அடங்கி போறதுக்கு நான் ஒன்னும் எங்க அம்மா மாதிரி இல்ல. என்கிட்ட வந்து பேசினா நல்லா வாங்கி கட்டிட்டு தான் போவாரு. நீங்க தைரியமா போங்க பாட்டி. சரிம்மா, வரேன் சுந்தரி. போயிட்டு வாங்க. வரேம்மா. வரேம்மா. போயிட்டு வாங்க பாட்டி. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, ஷாம் ஏதோ அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு ஃபோன் பண்ணியிருந்தான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போய் பார்த்துட்டு வரேன். போன் அடிக்குது பாருமா. சொல்லுங்கம்மா. என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சதுமா. சரி, நாளைக்கு வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போ. என்னம்மா விஷயம்? ஏன், என்னன்னு சொன்னாதான் வருவியா? ஐயோ, அதுக்கு வேற ஆரம்பிச்சிடாதீங்க. நான் வந்துடுறேன். வரும்போது மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வா. அதுக்கும் காரணம் சொல்லணுமா? இல்ல, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். வச்சிடுறேன். வா நடராஜ். டேய் வாடா. வாப்பா, ஆபீஸ்ல இருந்து வரியா? இல்ல, இப்பதான் வீட்ல இருந்து வரேன். சரி, பேசிட்டு இருங்க, இதான் வந்துடுறேன். ராஜி, எதுக்குடா உடனே வர சொன்ன? ராஜி, ரெண்டு பேரும் காஃபி கொண்டு வாங்க. டேய் வா, உள்ள போய் பேசலாம். உட்கார். என்னடா அவ்வளோ அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்ன? இந்தா புடி. என்னடா இது? பாரு, ராஜி அப்பா தரேன்னு சொல்லியிருந்தார்ல அந்த அமௌண்ட். ஓஹோ, இந்தடா. நீயே வச்சுக்கோ. காலையில் அக்கௌண்ட்டில் போட்டுரு. அப்பா கிட்ட கூட இன்னும் செக் காட்டலடா. பணம் கொடுத்துருக்காங்கன்றது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏன்டா? இல்லை நட்ராஜ், நம்ம கம்பெனி விஷயம்லாம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் நான் தெளிவாக இருக்கேன், நீயும் அப்படியே இருந்துக்க. ஏற்கனவே கம்பெனி ஆரம்பித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. என்ன செய்யணுன்றதை விட என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றது நல்லாவே தெரியும்.
போன தடவை மாதிரி இல்லாமல் இந்த தடவை எல்லாத்தையும் பக்காவாக பண்ணணும். சரிங்க முதலாளி. டேய் நான் முதலாளினா நீ என்னை விட பெரிய முதலாளி தெரிஞ்சுக்க. டேய், சும்மா ஒரு ஜாலிக்கு தான்டா சொன்னேன். டேய் நான் சீரியஸாக தான்டா சொல்கிறேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்புறம் தான் நான் மற்றது எல்லாமே. அதனால பொறுப்பு உன்னோடது சொல்லிட்டேன். எடுத்துக்கோ. ரஜய், நீ காஃபி சாப்பிடலையா? சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். நடராஜ், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வா செக்கு தரேன்னு ராஜுவோட அப்பா சொல்லியிருந்தார்ல. அதுக்குள்ள சித்தப்பா வந்து வீட்டில் கலாட்டா பண்ணி ரணகலம் ஆயிடுச்சு. நானும் ராஜும் அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டு வரலான்னு போயிருந்தோம்ல. நித்யா நடந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரா. பாவம்டா நித்யா. அவங்க அப்பா வீட்டுக்கும் மாமனார் வீட்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. சித்தப்பா பண்ற தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா சொல்லு. ஆனா அவ ராஜி வீட்டில் ஏதாவது சொல்றாங்களோன்னு பயந்து தடுமாறிட்டு இருக்காடா. ராஜி வீட்லயும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்றாங்க. ஆனா பாபு இங்க இருந்தா இதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். டேய், நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. ஆனா இதுல நான் என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரே ஒரு ஆள் தாண்டா இருக்காங்க. அம்மாவை தாண்டா சொல்றேன். அம்மா மேல கூட நித்யா கோவமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம அம்மாவை பத்தி தான் நமக்கு தெரியுமேடா. யாருமே இல்லாம லோன்லியா இருக்கிற மாதிரி நித்யா ஃபீல் பண்றது நல்லாவே தெரியுதுடா. பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்ல. அம்மா கிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது சரி பண்றா. சரிடா, நான் பேசுறேன். கம்பெனி இடம் வாங்கணும்னு சொல்லியிருந்தல, அவரு தான் லைன்ல வர்றாரு. பேசு. ஹலோ. அண்ணா சொல்லுண்ணே. ஓகேண்ணே, வரணுண்ணே. சரி, நீங்க பார்த்துட்டு சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க. ஷாம் சொல்றத கேட்குறப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா. அம்மா ஒருத்தங்களால மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னு ஷாம் சொன்னாமா. பாவம் நட்ராஜ் அவ. நான் நாளைக்கே அவகிட்ட போய் பேசுறேன். சரிம்மா. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பேசாம இருமா. என்ன மதி, பாவம் இல்ல நித்யா, வாயும் வயிறுமா இருக்கா. ஆமாமா, வாயும் வயிறுமா இருக்கிற பேசுற மாதிரியே பேசிட்டு போனா. அவ யார், உனக்கு தங்கச்சி இல்லையா? இல்லம்மா, எந்த தங்கச்சியும் அக்காவை இப்படி எல்லாம் பேசவே மாட்டா. இந்த மாதிரி தங்கச்சி எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ இல்லம்மா, இனிமே எப்பவுமே அவளுக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல. இங்க பார்மதி, அந்த பாபு தம்பி வேற இப்ப ஊருக்கு போயிடுச்சு. நித்யாவால அவங்க அம்மா வீட்டுக்கும் போக முடியாது. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல போய் நீ ஏன் கர்ப்பமா இருக்கேங்கிறது தப்பு பண்றதுக்கு லைசன்ஸா என்ன? ஏன் நான் கர்ப்பமா இல்லையா? குழந்தை பெத்துக்கலையா? இப்படியா எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போய் நின்னு? மதி, நீ மூத்த பொண்ணு, உனக்கு பக்குவம் இருக்கும். நீ கர்ப்பமா இருந்தப்போ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு போல. அம்மா சுமாருமா, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டேன். இல்ல மதி, நானே நித்யா பாவம் தானே சொல்றேன். அதான் ஏன்னு கேக்குறேன்டா. இப்படி கேட்டு எப்படி மதி? இங்க பாரு நடராஜ், அவங்க வீட்டுல இருக்கிற கல்லு மண்ணு செவரு எல்லாத்துலயும் விஷம் இருக்கும். ஆளு மாத்தி ஆளு ஷிஃப்ட் முறையில வந்து நம்ம வீட்டை டார்ச்சர் பண்ணிட்டு போறாங்க. இவ மட்டும் என்னடா? இத பாரு மதி, சித்தப்பா தப்பா பேசிட்டாருன்னு உடனே நானே அடிக்க போலியா? சித்தப்பா தப்பு பண்றாளு, அதுக்காக நித்யாவை போய். ஏய், சித்தப்பா தப்பு பண்றவரு, நித்யா வானத்துல இருந்து குதிச்சு வந்தவளா? எல்லாரும் ஒரே குட்டையில ஊறின மாட்டேங்கதா? டேய், இவ எப்பவுமே இப்படிதான் டக்கு டக்குன்னு கோவப்பட்டுட்டே இருப்பா. நான் நாளைக்கே அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. அப்போ நான் சொல்றத கேட்க மாட்டேன். என்ன மதி இது? அம்மா, அவ குணம் உனக்கு தெரியாது. என்ன என்ன திட்டுவா, அவ்வளவுதானே? விடு, அவளும் என் பொண்ணுதான். அப்போ என்னை விட அவதான் உனக்கு முக்கியமா போச்சு இல்ல? ஏன் மதி இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் முக்கியம்னா நாளைக்கு நீ அவளை பார்க்க போக கூடாது. சும்மா இரு மதி,
நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான். திவ்யா, டைம் ஆச்சு, தூங்க போங்க. எந்திரிங்க. உட்காருங்க, உட்காருங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல, நாம நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? நான் வரது பிடிக்கலையா? என்ன மதி இப்படி கேட்ட? இதுக்கு தானே இத்தனை நாளா அம்மாவும் நானும் கஷ்டப்பட்டோம். அப்புறம் என்ன? இல்ல, இங்க இருந்தா குழந்தைய பார்த்துக்க ஆள் இருக்காங்க, வேலை செய்ய ஆள் இருக்காங்க. என்னோட முதல் பிரச்சனையே அதாங்க. பாவம் திவ்யா எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. அதுவே எனக்கு மனசு கேட்கல. அது மட்டும் இல்ல, வேலை முடிஞ்சதுன்னா நம்ம வீட்டுக்கு போயிடணும். அதான் நல்லது. இங்க இருந்தா நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. இல்ல மதி, அங்க போனா குழந்தைய வச்சுக்கிட்டு பார்லர் போறது சிரமம் இல்ல, அதான் யோசிச்சேன். இதுல என்ன சிரமம் இருக்கு? எனக்கு புரியல. இல்ல, எங்க அம்மாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவங்க திடீர்னு மாறிடுவாங்க, அதான். அவங்க திருந்திட்டாங்கன்ற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களையே நான் நம்ப ஆரம்பிச்சேன். அவங்கள பத்திலாம் கவலைப்படாதீங்க. அவங்க டோட்டலா மாறிட்டாங்க. ஏன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, நாம பாட்டுக்கு நம்ம வீட்டுல போயிருப்போம். என்ன சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மதி. ஆனா அத்தை கூட சண்டை போட்டு போற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் யோசிக்கிறேன். நான் அவங்க கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன். நல்லபடியா சொல்லிட்டு தான் வருவேன். இப்ப நீங்க தான் நான் வரதுல இஷ்டம் இல்லைங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. என்ன மதி இப்படி சொல்ற? இதானே என் வாழ்க்கை லட்சியமே. யாரும் எதுவும் சொல்ல வேணாம். இப்ப நான் சொல்றேன், இப்பவே இந்த செகண்டே நாம இந்த வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு போறோம். என்ன? அடி செருப்பால, யார்கிட்ட கேட்ட அவளை இந்த வீட்டுக்கு வரலான்னு சொன்னேன்? மா, நீ மாறிட்டேன்னு அவன் நம்புறாமா? நான் எப்படா மாறினேன்? மாறின மாதிரி நடிச்சேம்மா. நடிக்க தானே செஞ்சேன், மாறல. மா, அது அவளுக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, இது கூட தெரியாதவள எப்படி இந்த வீட்ல வச்சுக்க முடியும்? முடியாதுன்னு சொல்லு போ. இந்த பாருமா, மத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட அடாவடியா பேசாத. ஆமா, இவர் அப்படியே சீம தோற போடா துப்பு கட்ட பையல. சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தா கூட உருப்புறதுக்கு வழியே இல்ல. அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கடா. அச்சடிக்கிற மிஷினை கையில கொடுத்தா கூட அதை அடமான வச்சு பொழைக்கிற பையன். மா, அப்பா அச்சடிக்கிற மிஷின் வச்சிருந்தாராமா? ஆமாண்டா, உங்க அப்பா வச்சிருந்ததெல்லாம் வெளியில சொல்ல முடியுமா? ஊரை சுத்தி கடனும் உடம்பு சுத்தி வியாதியும் தான் வச்சிருந்தான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு முழிக்கிறத பாரு. அப்பாவிக்கும் அனாதிக்கும் பிறந்தா மாதிரி. மா வேணாமா. டேய் பேசாதடா. அவ போலான்னு சொன்னாலாம் இவரும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். இதுக்குதான் நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நான் போராடினா? மா, நிஜமாவே எதுக்காக இல்லையா? வாய மூடுறா. நான் என்ன நம்மளா கனவு கண்டு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேடா. இதுதாம்மா பிரச்சனை. இனிமே நீ கனவு காண்றதை நிப்பாட்டு, எல்லாமே சரியாயிடும். டேய், எனக்கு முடக்கா பேசினேன், கம்பியை காய வச்சு கடவாளம் இழுத்துருவேன். சுந்தரி வீட்டுக்கும் சந்திரா வீட்டுக்கும் நடந்து நடந்து என் காலே தேஞ்சு போச்சு. இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு சொல்லி, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு சொல்லி, அந்த பங்களா வீட்டை எதுக்குடா நான் பிடிக்க வச்சேன்? கடைசி வரைக்கும் நாமளும் அங்க இருக்கணும் தானே. இப்படி பட்டுன்னு பாதியில அத்துக்கிட்டு கூட்டிட்டு வரேங்கிறிய கொலகார பாவி. நீல நல்லா இருப்பியாடா? மா, நான் என்னம்மா பண்றது? மதியம் வாங்க நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டா. ஏண்டா அவ சொன்னா அப்படியே பூமாடு மாதிரி தலையாட்டிட்டு வந்துருவியா? அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு கதையை தயார் பண்ணி அப்படியே தோசையை திருப்பி போட வேண்டாம்? மா, இதுக்கு தான் நீ அங்க இருந்திருக்கணும். உன்னை யார் இங்க வர சொன்னா? டேய், அங்க வந்தா என்ன வேலை செய்ய சொல்லுவாங்கடா. என்னம்மா நீ இதுவும் முடியாது அதுவும் முடியாதுன்னா எப்படி? இங்க பாரு, புரியாம பேசாதடா. நாங்க வந்தா அது தெய்வ குத்தமாயிரும்டா. பஞ்சாலி